ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு கண்டக்ட் பண்ண ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க கடந்த மார்ச் 3ஆம் தேதி. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் நம்பரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து. அதே போல் வெப்சைட்லேயும் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக்கிங்களோ அவங்க வந்து ஸ்கோர் கார்டுமே பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து லிங்க் ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா வெப்சைட்லேயே நீங்கள் ஸ்கோர் கார்டும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மார்ச் 3ஆம் தேதி வந்து கட் ஆஃப் பற்றின அப்டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது மேல் கேண்டிடேட் தனியாகவும் ஃபீமேல் கேண்டிடேட் தனியாகவும் சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் மார்க்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது கட் ஆஃப் தொடர்பாக. சரிங்களா? அந்த கட் ஆஃப் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. சரிங்களா? அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவைஸ்டு கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கடந்த மார்ச் 3ஆம் தேதி வெளியிட்டிருந்த அந்த கட் ஆஃபை நாங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட். ஓகேங்களா? அதன்படி நாங்கள் அகைன் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் எலிஜிபிளில் வரீங்களோ அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்து பாருங்கள், அந்த பழைய அதாவது மார்ச் 3ஆம் தேதி சொன்ன கட் ஆஃப் பாருங்கள். இதில் வந்து யூஆர் கேட்டகரிக்கு வந்து 69.18 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 72.60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த 3ஆம் தேதி வெளியிட்டிருந்த அந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 65.77 இருக்குது எஸ்சி கேட்டகரிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 65.67 இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62.33ன்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 62.43ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. யூஆர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசி வந்து பாருங்கள், அந்த பழைய கட் ஆஃப் வந்து 70.94ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 69.30 அதாவது 36ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 71.11ன்னு சொல்லியிருக்காங்க பழைய கட் ஆஃபு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 69.27ன்னு சொல்லியிருக்காங்க இடபிள்யூஎஸ்க்கு. அவங்களுக்குமே வந்து இப்போ வந்து டிக்ரீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிவைஸ்டு கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டை வந்து ஷார்ட்லைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி உங்கள் ரோல் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் இல்லை நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனில் ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் யூஸ் பண்ணி செக் பண்ணிங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னா நீங்களுமே என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கோர் கார்டை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்க் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கான லிங்க்கும் தரோம். சரிங்களா? இது ஒரு லிஸ்ட்டு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே ஃபீமேல் கேண்டிடேட் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பை லிஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்தது பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டாண்ட் பை லிஸ்ட் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட் கெப்ட் ஆன் ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் பை லிஸ்ட் எதுக்குன்னா இப்போ அந்த ஃபஸ்ட் ரவுண்டு போகுது இல்லையா, அதில் வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டு தேவைப்பட்டா, சரிங்களா, அந்த ரவுண்டில் வந்து இன்னும் வேக்கன்ட் ஃபில் ஆகாமல் இருக்குது. இன்னொரு ரவுண்டு தேவைப்பட்டால் அதுக்கு அந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கீங்களோ, சரிங்களா, இதில் யாராவது ரோல் நம்பர்லாம் இருக்குங்களோ அந்த ரோல் நம்பர் இருக்கிற ஃபீமேல் கேண்டிடேட்டை நாங்கள் கால் பண்ணுவோம். அதாவது பிஇடி பிஎம்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ இன்னொரு ரவுண்டு வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரோல் நம்பருமே இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஐபி வந்து இப்போதைக்கு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்லாம் அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்களும் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.